நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அண்ணா 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 விளையாடு. ஆஃப் கோர்ஸ் கண்டிப்பா விளையாடுறேன்ப்பா. 1000 ரூபாய் பெட் கட்டுறேன். ஒரு முறை நல்லா பார்த்துட்டு பெட் கட்டு. விளையாடுறேன். நான் உங்க பக்கத்துல நின்னா கண்டிப்பா நீங்க தான் ஜெயிப்பீங்க. ஏன்னா நான் தான் உங்க வீட்டு மகாலட்சுமி. பாட்டி, இது என்னோட சார்பா டபுள் பெட். ஷோ தம்பி. சரி பாட்டி. என்னங்க, எனக்கு இடுப்பு வலி மருந்து கொண்டு வந்திருக்கீங்கல்ல? அண்ணா, நீ இந்த ரவுண்ட்ல நம்ம வீட்டு சாம்பியனை எதிர்த்து விளையாட போற. ஜாக்கிரதையா விளையாடு. எல்லாரும் தோத்துட்டாங்க, நீ மட்டும்தான் இருக்க. ஜாக்கிரதையா விளையாடு. வினாய், இது என்னோட பெட். அப்படின்னா அதை விட டபுளா பெட் வைக்கிறேன். அண்ணா, எதுக்கும் ஒரு முறை கார்ட்ஸை நல்லா பார்த்துக்கிட்டு பெட் கட்டு. வினய், இந்த தடவை உன்னோட கார்ட்ஸை ஜீவிதாவை எடுக்க சொல்லு. அவ அதிர்ஷ்டம் உனக்கு எந்த அளவுக்கு கை கொடுக்குதுன்னு பார்க்கலாம். இல்ல, நான் கேட்கறதுக்கு மட்டும் நீ பதில் சொன்னா போதும். நான் கண்டினியூ பண்ணவா இல்ல வேண்டாமா? கண்டினியூ பண்ணலாம். அப்படின்னா நான் கண்டிப்பா தைரியமா விளையாட போறேன். இதோ என்னோட பெட். அப்படியா? அப்படின்னா நான் அதை விட டபுளா பெட் கட்டுறேன். ஒரு விஷயம் சொல்றேன் வினய், எனக்கு என்ன தோணுதுன்னா, நீ இதுவரைக்கும் ஜெயிச்ச பணத்தை எல்லாம் எடுத்துட்டு கேமை விட்டு போயிடுறது நல்லதுன்னு தோணுது. ஏன்னா எப்படி இருந்தாலும் நான் தானே ஜெயிக்க போறேன். நீ இதுக்கு மேலயும் விளையாடுனா நிச்சயமா ஜெயிச்ச பணத்தை எல்லாம் தோத்துடுவேன். என்ன? பேசாம அத்தை சொல்றத கேளு வினய். அவங்க இது வரைக்கும் தோத்ததே கிடையாது. இன்னைக்கு ஒரு கை பாத்துறேன். இது என்னோட பெட். சரி, இதுதான் என்னோட கடைசி பெட். யார் ஜெயிக்கிறான்னு பார்க்கலாம். நான் உன்னோட நல்லதுக்கு தான் சொல்றேன் வினய். என் பேச்சு கேளு. நீ கேம் முடிச்சுக்கோ. பட் 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 அதுக்கு முன்னாடி நான் என்னோட கார்ட்ஸை காட்டிடுறேன். டன் டன். இது என்னோட லாஸ்ட் கார்டு. நான் சொன்னேன்ல வினய். இப்ப உன்னோட கார்டு காட்டு பார்க்கலாம். உன் வருங்கால மனைவி என்ன கார்ட்ஸை தேர்ந்தெடுத்திருக்கான்னு எல்லாரும் பார்க்கட்டும்.
இன்னும் மேரேஜ் ஆகல, ஞாபகம் வச்சுக்க. அப்புறம் அவ உன் மேல கேஸ் போட்டான்னா நான் தான் வாதாட வேண்டியது இருக்கும். இதே மாதிரிதான் காதலுக்கு மரியாதை படத்துல கூட ஹீரோயின் பக்கத்துல நின்னதும் ஹீரோ சூப்பரா ஜெயிச்சிருவாரு. ஐ அம் ரியலி சாரி. சாரி எதுக்காக வினய்? யார் ஜெயிச்சாலும் வெற்றி நம்ம குடும்பத்துக்கு தானே. நீ ஜெயிச்சா அது நான் ஜெயிச்ச மாதிரி இல்லையா? ஆமா, நாம தான் ஜெயிச்சோம். சரிங்க அத்தை, நான் எவ்வளவு ஜெயிச்சாலும் அந்த வெற்றியில உங்களுக்கும் பங்கு இருக்கு. இந்த பணத்தை நான் அத்தைக்காக தரேன். டியர் வினய், காசை நீயே வச்சுக்க. ஓகே, கேம் முடிஞ்சது. வாங்க எல்லாரும் போய் பட்டாசு வெடிக்கலாம். வாங்க. வாங்க போய் பட்டாசு வெடிக்கலாம். அக்கா, இவங்க வீட்ல இருக்கிற எல்லாரும் ஒரே கம்பி மத்தாப்ப வச்சே கொளுத்திட்டு இருக்காங்க. இவங்க முழுசா கொளுத்தி முடிக்கிறதுக்குள்ள அடுத்த தீபாவளியே வந்துடும். இவன் ஒருத்தர் நடுவுல. சும்மா மலதி, யாராவது கேட்டா தப்பா நினைப்பாங்க. எங்க வீட்டில் எப்பவும் எந்த பண்டிகை வந்தாலும் இப்படிதான் ஃபேமிலியோட கொண்டாடுவோம். அக்கா மாமா ஜோடி எவ்வளவு கியூட்டா இருக்குல்ல. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இது தீந்து போச்சு. என்னோட ஃபேவரட் ஆட்டோ பம் தான். எங்க இருக்கு ஆட்டோ பம்? நிறுத்து. சரியான முந்திரி கொட்டையா இருக்க. முந்திரி கோட்டையா? அது யாரு? என் பேர் டபீந்திர சிங் சௌத்ரி. அப்புறம் ஏன் உனக்கு எல்லாரும் டப்பான்னு கூப்பிடுறாங்க? நான் வீட்ல எல்லாருக்கும் செல்ல பிள்ளைல, அதனாலதான் எல்லாரும் டப்பான்னு கூப்பிடுறாங்க. மாலதி அக்காவுக்கு என்னன்னா ரொம்ப பிடிக்கும். அவங்கதான் எனக்கு டப்பான் பேர் வச்சு இந்த பேரை அடிக்கடி கூப்பிடுவாங்க. அப்படின்னா டபீந்தர்னு கோவமா இருக்கும் போதுதான் கூப்பிடுவாங்களா? இது நான் யோசிக்கவே இல்லையே. முதல்ல நான் ப்ளீஸ். முதல்ல நான் வெடிக்கிறேனே. நீங்க எல்லாரும் அவங்கவங்க இடத்துல உட்காரணும்னு தாத்தா சொல்றாரு. கடவுளே, எவ்வளவு பட்டாசா! ஏங்க, இந்த பட்டாசெல்லாம் நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தானா, இல்ல ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் சேர்த்து வாங்கிட்டு வந்துட்டீங்களா? பட்டாசு வெடிக்கிறதுக்கு உங்க வீட்ல முகூர்த்தம் பாப்பாங்களா? இதுவே எங்க வீடா இருந்தா மொத்த பட்டாசையும் இந்நேரத்துக்கு நானே கொளுத்தி முடிச்சிருப்பேன். இதுவும் உங்க வீடு மாதிரி தானே? இல்ல, இது எங்க அக்காவோட வீடு. அது வருங்கால வீடு. பொதுவா ஒரு வீட்ல ஒரு மருமகளுக்கு எவ்வளவு உரிமை இருக்கோ அதுல பாதி தங்கச்சிக்கு இருக்கும், தெரியுமா? அப்படின்னா அப்படின்னா நீங்க தாராளமா போய் பட்டாசு வெடிக்கலாம். நிஜமா? ஆனா என்னதான் எல்லாரும் உட்கார சொல்லிட்டாங்களே. அப்படியா? சரி, நீங்க எப்பத்துல இருந்து பெரியவங்க பேச்செல்லாம் கேட்க ஆரம்பிச்சீங்க? எப்போ உங்க பேச்ச தானே கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. நான் பொதுவா என் பேச்சு மட்டும் தான் கேட்பேன். இந்த நேரத்துல நான் ராக்கெட் விடுற மூட்ல இருக்கேன். ராக்கெட் விடணும்னா முதல்ல நீங்க இங்க இருந்து எழுந்து போகணும். இங்கே உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா ராக்கெட் தன்னால பறக்காது. சீக்கிரமா எழுந்திருச்சு போங்க, போங்க, கோ. மாலதி, இந்த வீட்ல பட்டாசெல்லாம் வேலைக்காரங்க தான் வெடிப்பாங்க. அவங்க வெடிக்கிறத பார்த்து நாங்க சந்தோஷப்படுவோம். ஓகே? தப்பா நினைச்சுக்காதம்மா. மத்த பட்டாசெல்லாம் வேலைக்காரங்க வெடிப்பாங்க.
நீ எங்க கூட உட்காந்து வேடிக்கை பார்க்கலாம். ம்? நான் திருப்பி ஒரு பிரச்சனையை ஆரம்பிச்சிட்டேன். ஏன் எனக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குது? எல்லாம் அந்த விஸ்வா பையனாலதான். ஹாப்பி தீபாவளி. இதுதான் என்னோட ரூம். அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் என்னோட ரூம் இல்லை, இது நம்மளோட ரூம். உங்கள் ஃபேமிலி ஃபோட்டோ என் ரூமில் மாட்டி வச்சிருக்கேன்னு பார்க்குறீங்களா? நீங்கள் இங்கே வந்ததுக்கப்புறம் அவங்க நினைவு எப்பவுமே உங்கள் கூட இருக்கணுன்றதுக்காக. அப்புறம் ஜீவிதா, நான் என்ன யோசிக்கிறேன்னா, ஜீவிதா, நீங்க என்ன யோசிக்கிறீங்க? நான் என்ன யோசிக்கிறேன், எனக்கு என்ன பிடிக்கும், இனிமேல் இதை பற்றிலாம் பேசணுன்ற அவசியமே இருக்காது. நீ என்ன யோசிக்கிற, உனக்கு என்ன பிடிக்கும், இனி அதை பற்றி மட்டும்தான் நான் யோசிக்க போகிறேன். இப்போ என்ன யோசிக்கிற? அது வந்து நான் இன்னைக்கு ஃபேமிலியோட கிளம்பி ரிஷிகேஷுக்கு போயிடுவேன். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க அங்க, நான் எங்க? பெண்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இல்லை? பொதுவாக மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க என்ன யோசிப்பாங்கன்னா, நம்ம வீட்டுக்கு ஒரு அழகான மருமக வரப்போறா, அவ கூடவே சந்தோஷமும் சேர்ந்து வரும். ஆனால் ஏனே புரியல, அந்த பொண்ணை பற்றி யாரும் யோசிக்கிறது இல்லை. அவளுக்குன்னு ஒரு மனசு இருக்கு, அவளுக்குன்னு ஒரு அழகான குடும்பம் இருக்கு, அம்மாவுக்கு ஒரு நல்ல பொண்ணா, தங்கைக்கு ஒரு நல்ல அக்காவா, இப்படி எல்லாரையுமே திடீர்னு விட்டுட்டு இன்னொருத்தருக்கு மனைவியா, இன்னொருத்தர் வீட்டுக்கு மருமகளா வருது. எவ்வளவு கஷ்டமான விஷயம் இல்ல? இதையெல்லாம் நினைச்சு பார்க்கும்போதே பெண்கள் ஆண்களுக்காக எவ்வளவு தியாகம் பண்றாங்க நல்லாவே புரியுது. ஆம்பளைங்களை பத்தி எனக்கு தெரியாது. ஆனா உங்களை புரிஞ்சுக்கிட்டேன். சரி ஜீவிதா, நான் உனக்காக ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்குறேன். நம்மளோட கல்யாணத்துக்கு அப்புறம் வருஷா வருஷம் ஒரு மாசம் ஃபுல்லா ரிஷிகேஷ் போய் தங்கிட்டு வருவோம். இல்ல 2 மாசம் கூட தங்கிட்டு வருவோம். சரியா? இதை கேட்ட மாலதி ரொம்ப சந்தோஷப்படுவா. ஜீவிதா, வாமா, உனக்காக எல்லாரும் வெயிட் பண்றாங்க. சரிங்க அத்தை, இதோ வந்துட்டேன். சித்தி 2 நிமிஷம் ப்ளீஸ். நீங்க கேட்ட 2 நிமிஷத்துல 10 செகண்ட் முடிஞ்சிருச்சு. பேசி சீக்கிரம் வந்துருங்க. உங்களை அனுப்ப மனசே வரல. இந்த காத்திருப்பு இன்னும் கொஞ்ச நாள் தானே. நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க. நீங்க போனதுக்கு அப்புறம் இந்த அழகான தருணத்தை என்னால எப்பவும் மறக்க முடியாது.
நீங்கள் என் கூட இருந்த ஒவ்வொரு நொடியையும் எப்பவும் நான் நினச்சி பார்த்துக்கிட்டே இருப்பேன். வினய், உனக்கு கொடுத்த 2 நிமிஷம் முடிஞ்சு போச்சு. ஜீவிதா, நான் இன்னொரு விஷயம் சொல்லவா? என்ன? நம்மளோட இந்த காத்திருப்பெல்லாம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான். கல்யாணத்துக்கு அப்புறம் உன்னை நான் பிரியவே மாட்டேன். போயிட்டு வரேன். போறேன்னு சொல்லிட்டீங்க, மறுபடியும் இந்த வீட்டுக்கு எப்போ திரும்பி வருவீங்க? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சாரியா, தப்பு பண்ணிட்டேன். நீ ரொம்ப நல்லவன். முதல்ல என்ன ராக்கெட்டை விட வச்சு பிரச்சனையில மாட்டி விட்ட. அதுக்கப்புறம் வந்து சாரி என்னோட ஃபால்ட்னு சொல்வியா? நான் உன்னை பிரச்சனையில மாட்டி விடணுங்கிறதுக்காக அப்படி செய்யல. நான் இந்த தீபாவளி கொஞ்சம் வித்தியாசமா இருக்கட்டுமே தான் அப்படி செஞ்சேன். ஸ்பெஷலா? உன்னோட ஸ்பெஷல் தீபாவளி பண்டிகை அன்னைக்கு என்னை எல்லாரும் முன்னாடி முட்டாளாக்கிட்டல. விஸ்வா, எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. ஆனா நீ பண்ண காரியத்தினால எங்க அக்கா தான் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டா. சரி, எனக்கும் நேரம் வரும். எல்லாத்துக்கும் உன்னை பழிக்கு பழி வாங்கியே தீருவேன். என்ன பயமுறுத்துறியா? தாத்தா பயந்துட்டியா? பை பாய். வாளு, சரியான வாளு. அப்போ நாங்க புறப்படுறோம். நல்லது. பாய் அசோக். பாய் அண்ணி. போயிட்டு வரேன். நல்லது. டாடா பாய். டாடா பாய். See you. பாய். சித்தப்பா, சித்தப்பா ஒரு விஷயம் சொல்லுங்க. இந்த பொண்ணை வீட்டு வரைக்கும் விட்டு வர சம்பிரதாயம் ஏதாவது இருக்கா? இருக்குன்னு நினைக்கிறேன். எதுக்கும் அப்பா கிட்ட கேட்டு சொல்றேன். சித்தப்பா சித்தப்பா, நான் உங்ககிட்ட கேட்டா என்ன மாட்டி விட பாக்குறீங்க. சஞ்சய் சஞ்சய், அப்புறம் வண்டியெல்லாம் நீ நல்லா செக் பண்ணிட்டியா? அப்புறம் இந்த வண்டியில ரேடியேட்டர்ல தண்ணி
தண்ணி கரெக்டாக ஊற்றிருக்கேன். ஊத்திட்டேன் சார். என்ன விஷயம் வினய் தம்பி? பாட்டி நீங்கள் உங்கள் லக்கேஜ் எல்லாம் சரியாக எடுத்து வச்சிருக்கீங்க? எடுத்துக்கிட்டோம். எடுத்தாச்சா? அப்போ சரி. நான் என்ன சொல்ல வரேன்னா அது மாமா நாங்க எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டோம் உங்களை தவிர. நீங்களும் எங்க கூட வரீங்களா?